டே 3 நம்ம போன கிளாஸ்ல இஸ் ஆர் ஆம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும்ன்றத பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா இஸ் ஆர் ஆம் சென்டென்ஸ்ல அமைச்சு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போறோம். நான் தமிழ்ல சொல்லுவேன், அதை அவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். நான் உயரமான பையன். I am a tall boy. I am a tall boy. ஐ பக்கத்துல ஆம் வரணும். நாங்கெல்லாம் மகிழ்ச்சியாக உள்ளோம். We are happy. We are happy. வி பக்கத்துல ஏர் தான் வரணும். ஏன்னா வி என்பது ப்ளூரலுக்கான வேர்டு ஏர். நீங்க எல்லாம் என்னுடைய செல்ல பிராணிகள். You are my pets. You are my pets. யூ பக்கத்துல ஏர் தான் வரணும். யூ ப்ளூரல், அதுக்கான வேர்டு ஏர். யூ ஆர் மை பெட்ஸ். அவன் மெல்லிய பையன். He is thin. He is thin. ஹீ பக்கத்துல இஸ் தான் வரணும். ஏன்னா ஹீ என்பது சிங்குலர், அதுக்கான வேர்டு இஸ். இது ஒரு புத்தகம். It is a book. It is a book. இட்டு பக்கத்துல இஸ் தான் வரணும். இப்போ நம்ம இதை அழிச்சிடலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இவைகள் எல்லாம் புத்தகங்கள். These are books. These are books. அது ஒரு பேருந்து. That is a bus. That is a bus. அவைகள் எல்லாம் பேருந்துகள். Those are buses. Those are buses. These பக்கத்துல ஏர் தான் வரணும். தட்டு பக்கத்துல இஸ் தான் வரணும். தோஸ் பக்கத்துல ஏர் தான் வரணும். She is sad. அவள் சோகமாக இருக்கிறாள். She is sad. அவள் சோகமாக உள்ளாள். She பக்கத்துல இஸ் தான் வரணும். She என்பது சிங்குலர் வேர்ட், அதற்கான வேர்டு இஸ். அவர்கள் நன்றாக உள்ளனர். They are good. They are good. தே பக்கத்துல ஏர் தான் வரணும். தே வந்து ப்ளூரல், அதுக்கான வேர்டு